கதை 17. 2 அன்னப்பறவைகள். இமயமலையின் உச்சியில் ஒரு புனிதமான குளம் உள்ளது. தெய்வீகமான உயிரினங்கள் அந்த குளத்தின் அருகருகே வசித்து வந்தன. ஒரு ஜோடி அன்னப்பறவைகள் மாயாவும் சாயாவும் உற்ற நண்பர்களாக குளத்தின் அருகருகே வசித்து வந்தன. இந்த 2 அன்னப்பறவைகளும் மிகவும் தூய்மையாகவும் அழகாகவும் இருந்தன. இரு அன்னங்களும் ஜோடியாக எங்கும் சென்று வரும். ஒருபோதும் பிரிந்து செல்வதில்லை. இந்த இரு பறவைகளின் இணைபிரியாத நட்பைக் கண்டு மற்ற அனைத்து பறவைகளும் பொறாமை கூட அடைந்தன. இமயமலையின் அடிவாரத்தில் ஒரு அரச ராஜ்யமும் உள்ளது. ஒருமுறை அந்த ராஜ்யத்தின் அரசர் தெய்வீக யாத்திரையாக அந்த குளத்திற்கு வந்தார். அங்கிருந்த 2 அன்னப்பறவைகள் மாயாவையும் சாயாவையும் கண்டு அவைகளின் தெய்வீக அழகினால் ஈர்க்கப்பட்டார். இந்த ஜோடி அன்னப்பறவைகள் தனது தோட்டத்திற்கு மிகவும் பொருத்தமுடையது எனவும் எண்ணினார். அரசர் ராஜ்யத்திற்கு திரும்பியவுடன் தனது மந்திரிகளை அழைத்து தம்முடைய விருப்பத்தை தெரிவித்தார். மந்திரிமார்களே, நான் இமயமலையின் அடிவாரத்திலுள்ள குளத்தில் ஒரு ஜோடி அன்னப்பறவைகளை பார்த்தேன். அந்த இரு பறவைகளையும் எனது அரசு தோட்டத்திற்கு கொண்டு வர ஆர்வமுடன் உள்ளேன். ஆகவே அந்த அன்னப்பறவைகளை விரைவில் நமது அரச தோட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என ஆணையிட்டார். ஆணைக்கிணங்க மந்திரிகளும் அரசரின் விருப்பத்தை செயல்படுத்த ஒரு மாநாடு நடத்தினார். அதன்படி அந்த ராஜ்யத்திலுள்ள ஒரு திறமை வாய்ந்த வேட்டைக்காரரை அழைத்து மாயா சாயா என்ற 2 அன்னப்பறவைகளையும் பிடித்து அரண்மனைக்கு கொண்டு வரும்படி உத்தரவிட்டனர். ஆணைக்கிணங்க வேட்டைக்காரன் அந்த குளத்தை சென்றடைந்தான். அவனும் அந்த 2 அன்னப்பறவைகளின் அழகினால் ஈர்க்கப்பட்டான். இருந்தபோதிலும் அரசாணையின்படி அந்த பறவைகளை பிடித்து அரண்மனைக்கு கொண்டு செல்வதற்காக சில பொறிகளை அந்த குளத்தை சுற்றிலும் வைத்துவிட்டு பொறுமையாக காத்திருந்தான். சிறிது நேரத்திலேயே அக்குளக்கரையில் தானியங்களை கொத்திக் கொண்டே சென்ற சாயா பொறியில் சிக்கிக் கொண்டது. இதனை பார்த்த மாயா உதவிக்காக சத்தமிட ஆரம்பித்தது. இந்த சத்தம் கேட்டவுடன் வேட்டைக்காரன் அந்த இடத்திற்கு வந்தான். மாயா மிகுந்த வேதனையுடன் அங்கே அழுது கொண்டிருப்பதை உண்டான். அதற்கு சாயா மாயாவிற்கு ஆறுதல் கூறியது. நான் மட்டும்தான் பொறியில் சிக்கிக் கொண்டேன். நீ தப்பித்து சென்று சந்தோஷமாக இரு. ஆனால் அதற்கு மாயா, எப்படி என்னால் உன்னை பிரிந்து இருக்க முடியும் நண்பரே? அந்த பொறி வைத்து வேட்டைக்காரன் என்னையும் பிடித்துச் செல்லட்டும். இதுவரை நாம் ஒன்றாகவே வசித்து வந்தோம். ஆகவே நாம் இருவரும் ஒன்றாகவே மரணம் அடைவோம் என்று சாயாவை பார்த்துச் சொன்னது. இந்த நிகழ்ச்சியை அருகில் இருந்து பார்த்த வேட்டைக்காரன அந்த ஜோடி அன்னப்பறவைகளின் நட்பினால் சலனமடைந்த சாயாவை பொறியிலிருந்து விடுவித்து விட்டான். மாயாவும் சாயாவும் அந்த வேட்டைக்காரனுக்கு தங்களது நன்றியை சொல்லி அந்த குளத்தின் ஆழத்தில் நீந்து சென்று விட்டன. பிறகு வேட்டைக்காரன் ராஜ்யத்தில் திரும்பி சென்று நடந்த நிகழ்ச்சிகளையும் அன்னப்பறவைகளின் உயிருக்கு உயிரான நட்பை பற்றியும் அரசனிடம் கூறினான். அதனைக் கேட்ட அரசரும் மிகவும் வருந்தினார். தனது நியாயமற்ற சுயநலத்திற்கு அந்த அன்னப்பறவைகளின் உண்மையான நட்பு ஒரு பாடத்தை புகட்டியது என அறிந்தார். உண்மை நட்புக்கு எப்போதும் பிரியவில்லை.